வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பச்சை சுண்டக்காய் குழம்பு டேஸ்டா கசப்பு இல்லாம ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சுகர் பேஷண்ட், அதுக்கப்புறம் நம்மளுமே வாரத்துல ஒரு நாள் சுண்டக்காய் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு. வாங்க எப்படி குயிக்கா செய்யறது பார்த்துடலாமா? சுண்டக்காய் வாங்குனீங்க அப்படின்னா காம்பெல்லாம் நீக்கிட்டு அது மேல பிளாக்கா இருக்கும். 2-3 தண்ணி ஊத்தி கைகள்ல நல்லா அரக்கி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு, இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல பழுத்த 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளிய இந்த மாதிரி தண்ணியில 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். அதுல கொட்டை, நாறு, தொளி எதுவுமே இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதையும் இதுல மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு ஊற வச்ச புளிய, பூண்டு ஒரு 5-6 பல்லு இல்லைன்னா 10 பல் பூண்டு சேர்த்து மிக்ஸி ஜார்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணி இருக்கட்டும், அதை நம்ம குழம்புல ஊத்திக்கலாம். இப்போ கடாயில நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு இருக்கிறாப்புல சேர்த்துட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில இறங்கி இருக்கணும். வெங்காயம் நல்ல ப்ரௌனிஷா, அதாவது பிங்கிஷா வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணும். வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சிருக்கோம் இல்லையா பச்சை சுண்டக்காய், அதை இது உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சுண்டக்காய் சம்டைம்ஸ் தெரிக்கும், அதனால கொஞ்சம் தள்ளி இருந்தே நீங்க சமைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி முழுசா போடுறப்ப சிலர் கீறிட்டு போடுவாங்க. ஆனா இந்த மாதிரி போட்டு செய்யும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிக்கிற மாதிரி இருந்தா நீங்க மூடி வச்சு கூட வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, சுருண்டுருச்சு கூட. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு சுண்டைக்காய் எல்லாம் நச்சு விட்டீங்க அப்படின்னா வெந்துருச்சான்னு தெரியும். இந்த மாதிரி நச்சிங்கன்னா அது உடஞ்சு வந்துடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். வேக வேக நீங்க மசிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி, பூண்டு, புளி இதோட பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கூடி வரணும். இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தக்காளியில் இருக்க பச்சை வாசனை, பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸு. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு 2 டீஸ்பூனு. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். தனியா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்க நச்சு நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா சுண்டக்காயோட ஃப்ளேவர் நல்லா குழம்புல இறங்கியிருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது கசப்பும் ரொம்ப இருக்காது. இப்போ மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி, புளி தண்ணி சேர்த்து ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் மூடி போட்டு. இப்போ கொதிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்திருக்கு இந்த அளவுக்கு. இப்பயும் கொஞ்சம் சுண்டக்காய் கொஞ்சம் இதுவா இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால நான் மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட ஒரு பெரிய துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் தூள் பண்ணி, அந்த நாட்டு சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா சுண்டைக்கால கசப்பே இருக்காது, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட், அதுக்கப்புறம் நார்மலா இருக்க பர்சன் கூட ஒரு தடவை கசப்பு சாப்பிட்றப்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கு. குட்டி பசங்க சாப்பிடலனாலும் குழம்பு ஊற்றி கொடுத்துருங்க. சுண்டைக்காய் குழம்புன்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். பசங்களும்
வத்த குழம்பு ஹோட்டல்ல வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்ப குழம்பும் நம்ம போட்டிருக்க சுண்டைக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா வெடிச்சு வந்திருக்கும். சிலர் வந்து அத கீறிட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாரி வதக்கும்போது கீறி போட தேவையில்ல. டைமும் சேவ் ஆகும். இப்ப சுட சுட சாப்பாடோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊத்தி சாப்பிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.